இருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் வீடியோ பதிவு 1. முதல் பருவத்தில் உள்ள பாடங்களை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதியிருக்கீங்க இல்லையா? அடுத்து வாங்க 2ஆம் பருவத்தில் என்னென்னலாம் பாடங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே 3 இயல் கொடுத்துருக்காங்க. கல்வி கண்ணென தகும், நாகரிகம் பண்பாடு பாடறிந்து ஒழுகுதல், தொழில் வணிகம் குடி தொழில் செய் அப்படின்னு 3 இயல் கொடுத்துருக்காங்க. இதில் இயல் 1ல் கல்வி கண்ணென தகும், கல்வியினுடைய சிறப்புகளை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல மூதுரை அப்படிங்கிற பாடப்பகுதி நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. கவிதை பிழையில் மூதுரை இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. இந்நூலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. அடுத்து நுழையும் முன். கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். கல்விக்கு எல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் என்ன பண்ண முடியாது? கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதினா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதில் உள்ள அடி மாறாமல் இதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது போலவே நீங்களும் எழுதணும். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பே. அதாவது மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பே. மன்னன்னா அரசனையோ. அடுத்து மாசற கற்றோன் அப்படின்னாக்கா குற்றமில்லாமல் கற்றவர்களையும், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றோன் சிறப்புடையன், கற்றவர்களே சிறப்புடையவர்கள். மன்னருடைய வேலை என்ன? மக்களை காப்பது, நல்லாட்சி செய்வது. கல்வி கற்றவர்களோட வேலை தாம் கற்ற கல்வியை பிறருக்கு கற்பித்தல். எனவே மன்னனை விட கற்றவர்கள் தான் சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. ஒரு மன்னன் இருந்தார்னா அவருடைய நாட்டில் மட்டும்தான் அவருக்கு சிறப்பே. ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னனும் மாசற கற்றோனும், மன்னனையும் நன்கு குற்றமில்லாமல் கற்றவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் மன்னனை விட கற்றோர் தான் சிறந்தவர்கள். மன்னனுக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் கல்வி கற்றோருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பே அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுள் ஒருவர் அதியமான். அவருக்கு சாகா வரம் தரக்கூடிய ஒரு அரிய நெல்லிக்கனி அவருக்கு கிடைக்கிது. அந்த நெல்லிக்கனியை அவர் உண்ணாமல் ஔவைக்கு கொடுக்குறாரு. அதற்கு ஔவை காரணம் கேட்குறாங்க. அதற்கு என்ன சொல்கிறான்னா, நான் இந்த கனியை உண்டு நீண்ட நாட்களுக்கு இருந்தால் இந்த நாட்டிற்கு மட்டும்தான் நன்மை செய்வேன். நீங்கள் இந்த கனியை உண்டால் தமிழ் மொழியில் நிறைய பாடல்களை எழுதுவீர்கள். அதனால் இந்த உலகமே வளம் பெறும். நீங்கள் தான் நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனியை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. கற்றவர்களுக்கு
எந்த அளவுக்கு சிறப்பு இருந்தது என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இன்றும் நாடாளக்கூடியவர்களை விட கல்வி அறிவில் சிறந்து விளங்கிய அப்துல் கலாம் போன்ற சாதனையாளர்களை தான் என்ன பண்ணுறாங்க, போற்றப்படுறாங்க. அதனால் கல்வியின் அவசியத்தை நம்ம நன்கு புரிந்து கொள்வதற்கும் மாணவர்களாகிய நீங்களும் நன்கு படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மூதுரை செய்யுள் பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பே. இதோட சொல்லும் பொருளும் மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடே. பாடலின் பொருள் மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. இந்த செயல் பகுதியை இன்னைக்கு படித்து பாருங்கள். அடுத்து உள்ளதையெல்லாம் நாளை பார்ப்போம். நன்றி.